ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு இந்த திங்கட்கிழமை, இந்த வாரத்தினுடைய இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய வேலை செய்வதற்காக இந்த தூக்கத்தினுடைய இந்த நாள் காலையில் நீங்கள் யார் இந்த நேரம் நீங்கள் ஆயத்தமானீர்களோ, இந்த ஜெபத்தோட வேலை செய்வர்களுக்கான இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த ஜெபத்தில் நாம் ஒன்றிணைந்து தேவனிடத்தில் முறையிடலாம். ஒரு கோப்பையில் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்குதோ உங்களுடைய கையில் பிடித்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க எங்க போறீங்களோ தேவன் இந்த வெற்றியை உங்களுக்கு தருவார். உறுதியாய் நம்புங்கள். நாம் இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை செய்யலாம். கண்களை மூடுங்க. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவர், என் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி நான் கேட்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. இதோ இவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உபத்திரவத்தை சந்திக்கிறாரோ, எனக்கு வேலை கிடைக்க மாட்டுது, இதோ நான் வேலையில் நிரந்தரமாக இல்லை, எனக்கான ஒரு வியாபாரம் இல்லை, இதோ எங்கே இவர் போனாலும் தோல்விகள், எங்கே இவர் போனாலும் தடைகள், எது இதோ இன்றைக்கு திங்கட்கிழமையில் தன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் என்று எண்ணுகிறாரோ, இந்த எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. இதோ இந்த தடைகளை கட்டும். இதோ இவருக்குள்ளாக இந்த விசுவாசத்தை தாரும், இவருக்குள் இந்த தைரியத்தை தாரும். தான் எதை செய்ய போகிறாரோ என் ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர் இதை பெற்றுக் கொள்ளட்டும். தேவனே, உம்முடைய வல்லமையினால் இதோ இவரை நீர் நிரப்பும்படி நான் கேட்கிறேன். இதோ இந்த திங்கட்கிழமையில் எந்த வியாபாரத்துக்கோ வேலைக்கோ கான்ட்ராக்டில் கையெழுத்து இடவோ, இதோ எந்த ஓர் ப்ராஜெக்டுக்காக இவர் போய் பேச வேண்டுமோ, இதோ தன்னுடைய வேலைகள் யாவையும் பூர்த்தியாக்கும். இதோ யாரெல்லாம் வேலைக்கான இன்டர்வியூக்கு செல்கிறார்களோ தேவனே, இந்த நாளில் இவருக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிற இவர்களுக்கு இந்த வெற்றியை கொடுக்கும்படி நான் கேட்கிறேன். நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால். இதோ இந்த நேரம் விசுவாசியுங்கள். தேவன் உங்களுக்கான இந்த வெற்றியை தருகிறார். உறுதியாய் நம்புங்கள். இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை மேலே உயர்த்தி இதோ இந்த நேரம் நாம் தண்ணீரை ஆஸ்வதிக்கலாம். என் ஆண்டவரே, இந்த தண்ணீர் மக்கள் குடிக்கும் பொழுது இவருக்குள் உம்முடைய சமாதானத்தை வைத்தருளும் ஆண்டவரே. இவருக்குள் உம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்தருளும் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீர் நீக்கி போடும். இதோ இவருக்குள்ளாக சமாதானத்தை தாரும், தெளிவான சிந்தனை தாரும். அதிகாரி இடத்தில் பேச, இதோ தன்னுடைய நிறுவனத்தில் பேச, இதோ தன்னுடைய மேல் அதிகாரி யார் இருக்கிறார்களோ எப்படி அவர்களிடத்தில் பேச, என் ஆண்டவரே இதோ இவர்களை வழி நடத்தும். உம்முடைய ஆவியால் நிரப்பி இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. என் ஆண்டவரே, இதோ இந்த திங்கட்கிழமைக்காக இன்டர்வியூ செல்கிற இவருக்கு வேலை கிடைத்தது என்ற பதில் வரட்டும். யார் வியாபாரத்துக்காக கையெழுத்திட செல்கிறாரோ இந்த நாளை வெற்றியின் நாளாய் நீர் மாற்றும். உம்முடைய ஆசீர்வாதத்தை உம் மக்கள் மீது நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆமீன். தேவன் இந்த நேரம் நம் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். உறுதியாய் நம்புங்க, உங்களுடைய ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்களுக்கு வேண்டிய இந்த வெற்றி தேவன் உங்களுக்காக தருவார். எனவே இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். யார் நீங்கள் ஆண்டவருடைய பீடத்தின் மேலே நீங்கள் ஏறி இருந்தீர்களோ, தேவனுடைய உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன காரியம் மகிமையாக்கணும். எனவே இந்த நாள் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜூலை மாதம் முழுவதும் இன்னும் நீங்கள் ஆண்டவருடைய பீடத்தின் மேலே ஏறல, இந்த விண்ணப்பத்தை, பலிபீடத்தினுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த நாளில் வரலாம். தேவனிடத்தில் ஓர் அங்கமாய் இதோ தேவனிடத்தில் உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே ஆலயத்திற்குள்ளாக இந்த பலிபீடமானது எதற்காக? தேவன் இறங்கி பட்சிக்கிற அக்னியாய் உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக. எனவே உங்களுக்கு எந்த பதில் வேணுமோ, இன்னைக்கு இந்த திங்கட்கிழமையில் காலையில் 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, சாயந்தரம் 7 மணி, விசேஷமாக 7 மணி நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்துப்பீங்க. தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்துவார் மக்கள். எனவே இந்த விசுவாசத்தோட தேவனிடத்தில் அடியெடுத்து வைங்க. இந்த வார்த்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிற பாருங்க. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிட்டேன். ஆமென். இதுதான் தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா இந்த சியோனுக்கு நீங்கள் வரணும், இந்த பரிசுத்த பர்வதத்திற்கு நீங்கள் வரணும். தேவன் உங்களுக்கான ரட்சிப்பையும் உங்களுக்கான ஆசீர்வாதத்தையும் கால தாமதமாய் வைப்பதில்லை. எனவே நீங்கள் விசுவாசித்தால் இன்னும் அநேக விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எனவே நீங்கள் எங்களை குறித்து அதிகமாய் தெரிந்து கொள்ள விரும்பினால் uckg.in வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முகவரியில் நீங்கள் வர விரும்புகிறீங்கன்னா 282/681 1000 லைட் அண்ணா சாலை இந்த எண்ணில் நீங்கள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஃபோன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்புகிறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.